So welcome friends, we have exercise 12.3 la 6th question பார்க்கலாம். So in a circular table cover of radius 32 cm, a design is formed and leaving an equilateral triangle ABC in the middle as shown in figure. Find the area of the design கேக்குறாங்க. Okay, just இந்த diagram பார்த்தோமே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த area of a design என்னன்னு கேக்குறாங்க. Okay, so அப்ப total area of a circle ல இருந்து area of equilateral triangle மைனஸ் பண்ணோம் அப்படினா இந்த டிசைன் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் சைடு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஏ என்ன கேட்குறாங்க உங்களுக்கு, டிசைன். ஸோ ஏரியா ஆஃப் ஏ டிசைன் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணும், டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் கிளியராக. ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் இந்த ஏரியா ஆஃப் ஏ டிசைனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ 22/7 ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 32 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு எத்தனை, 32 சென்டிமீட்டர். ஸோ அந்த ரேடியஸாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 32 × 32. ஓகே, ஸோ ஏரியா சர்க்கிளோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 22528. ஸோ 22528 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட சிம்பிளிகேஷன் டைரெக்டாக நாம் ஈஸியாக எழுதிடலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 22528/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன உங்களுக்கு, √3/4a². ஓகே, இப்போ √3/4a² இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம சைடு எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ இந்த ரேடியஸ் மட்டும்தான் நமக்கு 32 தெரியும், ஆனால் ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதுக்கு மட்டும்தான் இப்போ கிளியராக கவனிங்க. இப்போ டோட்டல் சர்க்கிளோட ஆங்கிள் உங்களுக்கு எவ்வளோ, 360 டிகிரி. ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 செக்டராக பிரியும். ஸோ θ ஈக்குவல் டு 360. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால எத்தனை சைடு வரும், 3 வரும். ஸோ 360 டிவைடட் பை 3 எத்தனை உங்களுக்கு, 120 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். அப்போ 3 பார்ட்டுக்கு என்ன வரும் உங்களுக்கு, இதுக்கு 120 டிகிரி, இதுக்கு 120 டிகிரி, இதுக்கு 120 டிகிரி. எந்த பார்ட்டு, ஓ, இந்த பார்ட்டு ஓ. ஸோ ஓஏபியும் 120 டிகிரி, அதே மாதிரி ஓசிபியும் 120 டிகிரி, ஓஏசியும் 120 டிகிரி. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறேன், ஆங்கிள் ஓஏபி ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன், 120 டிகிரின்னு எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து in equilateral triangle perpendicular from center will bisect it. In equilateral triangle perpendicular from center will bisect it. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு 120 டிகிரின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பர்பண்டிகுலர் ஃப்ரம் சென்டர், இது ஏற்கனவே நமக்கு தெரியும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது, பர்பண்டிகுலர் ஃப்ரம் சென்டர் வில் பைசெக்டட். இந்த பர்பண்டிகுலர் ஃப்ரம் சென்டர் என்னது, பைசெக்டட் அப்படின்றாங்க. ஸோ பைசெக்டட்னா இதுவும் ஈக்குவலாக பிரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டோட்டல் ஓஏபி ஈக்குவல் டு 120 டிகிரி அப்படின்னா நான் இந்த பார்ட் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ டோட்டல் ஓஏபி ஈக்குவல் டு 120னா ஓஏடி எவ்வளோ, 60 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி ஓபிடி எத்தனை டிகிரியாக இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, டோட்டல் ஆங்கிள் வந்து 3ன்றதுனால 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி தெரியும். இந்த தீரம் பாருங்கள், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் பர்பெண்டிகுலர் ஃப்ரம் சென்டர் வந்து பைசெக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல பைசெக்ட் ஆகும்போது இது பாதியாகவும் இது பாதியாகவும் பிரியும். ஸோ இது 60 டிகிரி, இது 60 டிகிரியாக பிரியும். ஸோ இது வந்து ஓஏடி ஈக்குவல் டு எவ்வளோ உங்களுக்கு, இப்போ 60 டிகிரி. இப்போ இதை வச்சா நம்ம சால்வ் பண்ணுவோம்.
ஸோ லிசன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் OAD அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இது O, இது A, இது D. இதோட ஆங்கிள் எத்தனை டிகிரி நமக்கு 60 டிகிரி. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுறேன், இந்த ஏவோட வேல்யூ சைடு வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்போ சைடு கண்டுபிடிக்கணும் என்னது, டோட்டல் ஏபின்றது கண்டுபிடிக்கணும். ஏபின்றது தான் எனக்கு ஒரு சைடு. ஆனால் ஏபி டோட்டலாக கண்டுபிடிக்க முடியாதனால நான் ஃபஸ்ட்டு ஏடி கண்டுபிடிச்சிட்டு, இது பைசெக்டட்னால ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏடி கண்டுபிடிச்சிட்டு 2 × AB எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏடி தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ எவ்வளோன்னு தெரியும் நமக்கு, ஓஏவோட வேல்யூ. கொஸ்டினில் ஏதாவது ரேடியஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ரேடியஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 32 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரேடியஸ் 32 சென்டிமீட்டர்னா இதோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, 32 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவை எது, ஏடின்றதான் தேவை. ஏடி தெரிஞ்சால் தான் இந்த ஏபி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எது நமக்கு ஆப்போசிட் சைட் தேவை, ஹைபாட்னியூஸ் சைட் தெரியும். ஓகே, அப்போ ஆப்போசிட்டும் ஹைபாட்னியூஸ் எது லிங்க் ஆகும், சைன். ஸோ சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது, ஏடி. ஹைபாட்னியூஸ் சைடு என்னது, OA. ஓகே, ஸோ சைன் 60யோட வேல்யூ என்ன உங்களுக்கு, √3/2 ஈக்குவல் டு ஏடியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ OAவோட வேல்யூ தான் 32. ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × AD ஈக்குவல் டு 32 × √3. ஸோ AD ஈக்குவல் டு 32 √3 divided by 2. So AD equal to என்ன வந்துரும், 16 √3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஏடி ஈக்குவல் டு 16 √3 சென்டிமீட்டர்னா, ஆனால் நமக்கு தேவை ஏடி கிடையாது. நமக்கு தேவை என்னது, ஏபி. இந்த டோட்டல் லென்த் ஏபி தான் நமக்கு தேவை. ஏன்னா இந்த ஏபி தெரிஞ்சால் தான், ஒரு சைடு தெரிஞ்சால் நம்ம இந்த A² சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு 2 × AD. ஸோ ஈக்குவல் டு 2 × 16 √3. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்துடும், திருப்பி 32 √3 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த 32 √3 எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா, இந்த A² சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்கள். ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது, √3/4 A² ஈக்குவல் டு √3/4. ஏவோட வேல்யூ என்ன நமக்கு, 32 √3. ஸோ அகெயின் என்ன வருது, 32 √3. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 8ன்னு வந்துடும். ஓகே, ஸோ 8 இருக்குது. ஸோ √3 × √3 என்ன ஆகிடும், 3. ஸோ 8 3 is 24. ஓகே, ஸோ 32 × 24. 24 × 2 என்னது, 48. 24 × 3 72. 72 + 6 768 வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு, 768 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னது, ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் டிசைன் கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ என்னது, 22528 / 7 மைனஸ் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 768 √3. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க மேலே. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஆன்சர் என்னது, 22528 / 7 மைனஸ் 768 √3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, ஏரியா ஆஃப் டிசைன். Okay, thank you.